நிச்சயமா மாற்றம் இருக்கும். ஏன்னா, அதாவது இது இப்போ வந்து கட்சி சார்பற்று யோசிக்கிற யங்ஸ்டர்ஸ் நெறைய பேர் உருவாகியிருக்காங்க. சமூக நலத்தின் மீது, நீதியின் மீது அக்கறை கொண்ட நெறைய யங்ஸ்டர்ஸ நம்ம வந்து பார்க்க முடியுது. ஆனா, அந்த ஜனநாயக லீக் வந்து ஒரு தயாரிப்பாளரா நீங்க அத எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப கவலையானது. ரொம்ப உண்மையிலேயே தவறான செயலும் கூட கவலையானது. இத எப்படி ரிலீஸ் பண்ண மனசு வந்ததுன்னு தெரியல. ஏன்னா, பல கோடி ரூபாய் அ அ ரூபாய் பணம் மட்டும் இல்ல. ஆர்டிஸ்ட்டோட உழைப்பு இருக்கு. கலைஞர்களுடைய ஒரு ஏக்கம் இருக்கு. ஸோ, இத இப்படி ரிலீஸ் பண்ணது அண்ட் அது ஷேர் ஆயிட்டு இருக்குது. அத தடுக்க முடியாம நம்ம இருக்கிறது அப்படின்றதே வந்து ரொம்ப கவலைக்குள்ள விஷயமா இருக்கு. இது சம்மந்தப்பட்ட நபர்கள் டெஃபினட்டா தண்டிக்கப்படணும். அவங்க சட்டத்தின் முன்பு நிறுத்தப்படணும். இதுக்கான ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்ற எல்லா திரைப்பட ஆர்வலர்கள் போல எனக்கும் ஒரு பெரிய ஆர்வமும், ஆதங்கமும் இருக்கு. நிச்சயமா அதுக்கு வழி கிடைக்கணும் அப்படின்னு நான் ஆனா, ஒவ்வொரு டைமும் இந்த எலக்ஷன்ல எல்லாம் வராங்க. பொறுப்புல வராங்க சினிமாவுல. இந்த பைரசிய ஒழிக்கணும், ஒழிக்கணும்னு சொல்றாங்களே தவிர, அதுக்காக இன்னும் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டெப்ஸ் எடுத்ததா தெரியலையே! பட் ஆனா பைரசி ஒழிக்கிறது வந்து ரொம்ப டெக்னாலஜி வந்துருச்சு. வாய்ப்பு இல்ல அப்படின்னு எனக்கு தோணுது. மக்கள் முன் வந்து மக்கள் நினைச்சு அந்த பைரசியில படம் பார்க்கறத அவங்க ஸ்டாப் பண்ணா மட்டும் தான் அத வந்து தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு ஒரு கோ எக்ஸிஸ்டிங் ஏரியாவாவே அது இருக்கு. எப்படி நம்ம திரைப்படங்கள் தயாரிக்கிறோமோ, ஸோ தயாரிச்ச திரைப்படங்கள் திரையிடுறப்ப முன்னாடியே வந்து இந்த மாரி பைரசி வர்றது அப்படின்றது வந்து இது தொடர்ச்சியா நடந்துட்டு தான் இருக்கு. அப்படி அத தடுக்கிறது நிச்சயமா நம்ம முயற்சிக்கணும். ஆனா அதே நேரத்துல மக்களுமே இந்த பிராக்டிஸ்க்குள்ள வரணும். இந்த மாதிரியான விஷயங்கள ஊக்குவிக்கக்கூடாது. இப்படி ஒரு பைரேட்டட் ஏதாவது பைரசி இருந்ததுன்னா, அத நம்ம பார்க்கக்கூடாது. அத அவாய்ட் பண்ணணும். ஸோ அப்படி அவாய்ட் பண்றப்போ, அதோட ஆர்வம் குறையிறப்போ, இது மாற்றம் நிகழும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல சென்சார் பேங்க் வந்து இப்போ வந்து நாளுக்கு நாள் வந்து அவங்க நீங்க நீங்க சொன்ன மாதிரி தான். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரசியலுக்குள்ள வந்துட்டே இருக்கிறாங்க, அரசியல் பத்தி பேசுறாங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த இந்த இதுல வந்து மாற்றம் இருக்குமா? நிச்சயமா மாற்றம் இருக்கும். ஏன்னா, அதாவது இது இப்போ வந்து கட்சி சார்பற்று யோசிக்கிற யங்ஸ்டர்ஸ் நெறைய பேர் உருவாகியிருக்காங்க. சமூக நலத்தின் மீது, நீதியின் மீது அக்கறை கொண்ட நெறைய யங்ஸ்டர்ஸ நம்ம வந்து பார்க்க முடியுது. வலைதளங்கள்ல அ நெறைய பேர் அது மாரி இயங்குறாங்க. அண்டு நெறைய யங்ஸ்டர்ஸ்க்கும் ஒரு பொறுப்பு வந்திருக்கு. இப்ப நீங்க பாண்டிச்சேரியிலலாம் வந்து 96% ஓட்டு போட்டிருக்காங்கன்றப்பவே வந்து அது ஒரு பெரிய ஒரு மாற்றமா இருக்கு. அது நெறைய ஓட்டு போடாதவங்க இந்த சமயம் ஓட்டு போட ட்ரை பண்ணியிருக்காங்க, முன் வந்திருக்காங்க அப்படின்னு நான் நெனைக்கிறேன். குறிப்பா தமிழகத்திலயும் அந்த மாற்றம் இருக்கலாம் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஆனா, அந்த சென்சார் பிரச்சனை வந்து எல்லாருக்கும் வர்றதில்ல. இந்த உண்மையா நடக்கிற கதைய எடுக்கும்போது தான், அந்த சென்சார் பிரச்சனை அதிகமா வருது. அது ஏன்? அத பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? இல்ல சென்சார் குறித்து நம்ம தொடர்ந்து பேசிட்டே தான் இருக்கோம். அந்த சென்சாருடைய பிரச்சனைகள் ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. எல்லா படத்துக்கும் ஒரே மாரி இல்ல. இப்ப என்னுடைய திரைப்படங்களுக்கு டிஃப்ரெண்ட்டா இருக்கும். மத்த திரைப்படங்களுக்கு அதோட அணுகுமுறை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். பட் ஆனா சென்சார் ம் அவங்களுடைய தலையீடு இப்போ சில படங்களுக்கு இருக்க தான் செய்யுது. ஆனா அதை மீறி நம்ம அந்த சிஸ்டம் கிட்ட ஃபைட் பண்ணி தான் நம்ம திரைப்படங்களுக்கு கொண்டு வர வேண்டிய தேவையும் இருக்கு. அதனால 2மே அ ஒரு சரிசமமான ஒரு யோசனையில இயங்க வேண்டிய தேவையும் இருக்கு. அதனால சென்சார பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. பட் ஆனா சென்சாருடைய சில சில படங்களுக்கு அவங்களுடைய ஒரு பிரஷர் இருக்க தான் செய்யுது. நம்ம அத மீறி தான் என்னோட திரைப்படங்கள்லாம் வந்திருக்கு. என்னோட புரொடக்ஷன் படம்லாம் வந்திருக்கு. ஸோ அது பேச வேண்டியது தான். மாற்றம் இருக்கும் ஆனா. மாற்றம் இருக்கணும். பார்ப்போம். ஓகே. தேங்க்ஸ், தேங்க்ஸ். ஜெய் பீம். ரொம்ப மகிழ்ச்சி. அ இது ஒரு கனவு தான். அந்த கனவு உங்களோட சேர்ந்து நம்ம எல்லாருமே கண்டுட்டுருக்குறோம். அண்ட் அது சம்டைம்ஸ் நினைவா வரப்போ, அது நிஜத்தில நடக்கிறப்போ ரொம்ப சந்தோஷம் இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி இருக்கும். ஸோ அந்த மகிழ்ச்சிய உங்களோட இந்த ஸ்டேஜில நானும் பகிர்ந்து கொள்றதில ரொம்ப சந்தோஷம் படுறேன். அண்ட் முதல்ல உங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வா மாறிட்டுருக்கு. ஒரு சின்ன ஆசையா நம்ம எடுத்த படங்கள வந்து ஸ்க்ரீன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு இன்டென்ஷன்ல ஆரம்பிச்சது தான் பிகே ரோசே ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட சேர்ற சில நண்பர்கள், தோழர்கள் அவங்களோட கருத்துக்கள், அப்புறம் நம்ம மேல வைக்கிற என்ன சொல்றது? ஒரு விமர்சனங்கள் இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த நிகழ்வ இன்னும் ஒரு நல்லபடியா கொண்டு போயிட்டுருக்கு அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஸோ இந்த மாரி ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல இப்படி ஒரு கியூரேட்டர வச்சு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு விபிஆர் கிட்ட டிஸ்கஸ் பண்றப்போ, அருண் கார்த்தி கூட சேர்ந்து போலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஆனா எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ம் ஆ அ நம்ம யார் கூடனாலும் ஒர்க் பண்ணலாம். ஆனா பொலிட்டிக்கலா நம்ம எப்படி அவங்க கூட வந்து
இருக்கிறோம். நம்முடைய பொலிட்டிக்கலான வியூவை அவங்க எப்படி பார்க்குறாங்க, அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இல்லையா, இல்லை அவங்க என்ன மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் என்னால் ஒன்று சேர்ந்து வேலை செய்யவே முடியும். ஸோ அதை முதல்ல அருண் கார்த்திக்கிட்ட நான் வந்து டிஸ்கஸ் பண்ணேன் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறப்போ. ஏன்னா நசீர் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அருணோட படம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த படம். ஸோ அந்த படம் நீலம்ல வந்து ரிலீஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணோம். பட் ஆனால் சென்சார் இது மாதிரியான பிரச்சனைகள்னால அது வந்து பண்ண முடியாமல் போச்சு. ஸோ அதனால் நசீர் மாரி ஒரு படம் எடுத்த அருண் கார்த்தியோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்றது வந்து எனக்கு உகந்ததா இருந்தது. அண்ட் நாங்க பேசின டிஸ்கஷன் அதுவுமே வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கரெக்டாக கொண்டு போகுன்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் போன வருஷம் அருண் கார்த்திக் கிட்ட கொடுத்து க்யூரேட் பண்ணுங்கன்னு கேட்டேன். அண்ட் அவர் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் இந்த வருஷமும் இந்த ஃபெஸ்டிவலை கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றலாம், இன்னும் சீரியஸான ஒரு ஃபெஸ்டிவலாக மாற்றலாம், இன்னும் இந்த ரசனை மாற்றத்துக்கு, இன்னும் இந்த சோஷியல் ஒரு டிஃப்ரென்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸாக இதை மாற்ற முடியும் அப்படின்னு அருண் கார்த்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார். அதனால் எந்த தலையீடமும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டேன். முழுக்க அவருடைய பொறுப்புலேயே இது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். அண்ட் அவரே இது எல்லாத்தையும் க்யூரேட் பண்ணார், எல்லா விஷயத்தையும் பண்ணார். நான் கேட்டது வந்து இப்போ ரீசன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் கூட ஒரு டிஸ்கஷன் இருக்கலாம் அப்படின்றது தான் நான் கேட்டேன். அருண் அதுவே வேணான்னு சொன்னார். இல்லை மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ், மெயின் ஸ்ட்ரீம் இங்கே இருக்கிற டைரக்டருக்குள்ளே இங்கே ஒரு டிஸ்கஷன் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் அவசியமானது அப்படின்னு நான் கேட்டேன். ஸோ இந்த மாதிரி சில டிஸ்கஷனில் இந்த ஃபெஸ்டிவல் நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் இந்த ஃபெஸ்டிவலில் நம்ம ஸ்க்ரீன் பண்ண ட்ரை பண்ண படங்கள் நம்மளால் பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கு உண்மையிலேயே பெரிய வருத்தங்கள் இருக்குது. அண்டு அது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக நாங்கள் இந்த ஃபெஸ்டிவலில் அனௌன்ஸ்மெண்ட் அது மாதிரி படங்களை வரவேற்கிறதெல்லாம் முன்னாடியே பண்ணியிருந்தோம்னா ஒரு வேளை நாங்கள் நினச்ச மாதிரி ஸ்க்ரீன் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கவர்மெண்ட்டோடைய ஒத்துழைப்பும் கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த லாஸ்ட் மினிட்ல நிறைய குளறுபடிகள் நடந்தது. அண்டு லீனா மணிமேகலை தோழர் வந்து பயங்கரமாக ட்ரை பண்ணாங்க. பெரிய லெவலில் வந்து நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் மாதிரி நிறைய பேர்கிட்ட பேசுனாங்க, ட்ரை பண்ணாங்க. ஆனாலுமே வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அண்ட் நாங்களுமே ட்ரை பண்ணோம். அண்ட் ரியலி சாரி அதுக்காக. நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டரான ஃபிலிம்ஸை வந்து ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு அண்ட் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்க்ரீனிங்கை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து முயற்சிக்கலாம். ஏன்னா இந்திய அளவில் பிகே ருசி ஃபிலிம் ஃபெஸ்டிவலுடைய முக்கியத்துவத்தை நம்ம எல்லாரும் உணர்ந்துருக்குறோம். அண்ட் இது இன்டர்நேஷ்னல் லெவலில் மாறணும். நிறைய கொலாப் பண்ணோம், நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸை இங்கே இன்வைட் பண்ணோம், அவங்களோட நம்ம சேர்ந்து உரையாடணும். ஒரு முக்கியமான ஃபிலிம் ஃபெஸ்டிவலாக இது மாறணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒட்டுமொத்த இன்டென்ஷனும். அண்ட் அது மாதிரியான ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலாக மாறுறப்போ இங்கே நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் நம்ம நினைக்கிற மாதிரியான ஒரு ரசனை மாற்றம், நம்ம நினைக்கிற மாதிரியான சமூக மாற்றத்துக்கு அந்த கலை சினிமா வடிவும் டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு முழுசாக நம்புகிறோம். அந்த நம்பிக்கை நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த நேரத்தில் இந்த நிகழ்வில் எங்களோட ஜூரியாக அட்டன் பண்ண ஆல் ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு பயங்கர சப்போர்ட்டிவாக அண்ட் நாங்கள் கேட்ட உடனே வந்து எங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணி எங்கள் கூட வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணது. அண்டு ஆர்ஆர் சீனிவாசன்லாம் அவர் நான் 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 சொன்னேன், அருண் கார்த்திக் வந்தாருன்னா சூப்பராக இருக்கும், கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னேன். அது கேட்ட உடனே அவர் ஒத்துக்கிட்டது. அண்ட் லீனாலாம் வந்து சர்ப்ரைஸ் தான் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு வந்து இங்கே இருக்குது. மற்றபடி வர்ஷா அண்ட் மனோஜ், தினகர் அண்ட் வந்து தோழர் இவங்க எல்லாருமே வந்து என்னென்னா, இப்போ மெலடி வந்து நான் வந்து வெறும் ஆர்டிஸ்டாக வந்து வெறும் அப்படி மட்டும் இல்லாமல் சமூகத்தில் மிக முக்கியமான ஒரு பார்வை கொண்ட ஒரு தோழராக வந்து திகழ்ந்துட்டுருக்காங்க. அந்த ஷான், அப்புறம் ஃப்ராங்க்லின், அப்புறம் லின்பாரி தோழர். ஸோ இவங்க எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு நல்ல டிஸ்கஷன், எங்களுக்குள்ள ஒரு நல்ல டிஸ்கஷன் இருக்குது, விமர்சனங்களும் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம இங்கே ஒன்று சேர்ந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே வந்து ஒரு தனித்தனி பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. யாருமே வந்து ஒரே மாதிரியான ஆட்களும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்குள்ளேயும் தனி பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. இந்த பெர்ஸ்பெக்டிவ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலுமே நம்ம என்ன ஒட்டுமொத்தமான கோல் என்னென்னா, ஒரு நல்ல சினிமாவை உருவாக்குறது. அந்த சினிமா ஒரு நல்ல சமூகத்துக்கான அடித்தளத்தை உருவாக்கக்கூடிய சினிமாவாக இருக்கணும் அப்படின்றது தான் எல்லோருடைய முயற்சியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவர்கள் எல்லோரும் சேர்ந்து நம்மளோட இந்த நிகழ்வில் பங்கு பெற்றது வந்து மிக முக்கியமான ஒரு ஒரு முன்னேற்றமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் உங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இதோட இந்த நிகழ்வில் நிறைய பேர் ஒர்க் பண்ணிங்க. அண்ட் கூகை திரைப்பட இயக்கத்தை சார்ந்த நிறைய யங்ஸ்டர்ஸ் இங்கே வந்து நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீலம் பண்பாட்டு மையத்தை சேர்ந்த தோழர்கள் இருக்காங்க. அண்ட் வந்து என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்டு
ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் வீடியோ அவங்க படம் பிடிக்கிறவங்க அண்ட் நிறைய வாலண்டியர்ஸ் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்குறப்போ ஜாலியாக இருந்தது. நான் நான் இதில் இந்த இந்த நிகழ்வில் எந்த வேலையுமே செய்யலை. நான் சும்மா அப்படியே வேடிக்கை மட்டும் பார்த்தேன். நான் 2 நாள் வந்தேன், நான் பார்த்தேன். அண்ட் இவங்க நான் இல்லாமலேயே ஒரு நிகழ்வை வெற்றிகரமாக நடத்தி காட்ட முடியும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையை வந்து இவங்க எனக்கு தந்திருக்காங்க. அண்ட் அதுதான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுதான் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுதான் ஒரு எனர்ஜியை எனக்கு வந்து கொடுக்குது. அதுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் எதுவுமே இல்லை. இந்த படம் போடுன்னு கூட நான் கேட்கல இவனுங்கிட்ட. யாரும் கேட்குற இடத்துலயே இல்லை இப்போ. அதனால் ரொம்ப பிடிவாதமாக இருக்கானுங்க. அண்டு நேற்று தினர் மட்டும் அப்படியே அழுதான் ஒரு மெசேஜில். அவனுக்கு பிடிச்ச ஒரு படம் இதுதான்டா எனக்கு பிடிச்ச படம் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சான். அதை நான் படிக்க கூட இல்லை. ஒரே பேர் படம். ஸோ என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் இதுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்னா, நம்ம நினைக்கிற கருத்தியலுக்கு எதிரா மட்டும் இருந்துடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அந்த கருத்தியலோடு ஒத்து போகக்கூடிய அனைத்து பெர்ஸ்பெக்டிவ்லும் வரவேற்கப்படுகிறது. எல்லோரும் சேர்ந்து தான் நம்ம இது இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை இந்த ஃபெஸ்டிவல் டெஃபினட்டாக உருவாக்கியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். வருங்காலங்களில் இன்னும் பெரிய ஃபெஸ்டிவலாக மாறணும் அப்படின்றது நம்மளுடைய எல்லோருடைய விருப்பம். அண்ட் இந்த ஃபெஸ்டிவலுக்கு நம்ம கூட உறுதுணையாக இருந்த அசீஸ் பிரேம்ஜி நிறுவனத்தின் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பார்த்துருக்கிற திரு நாராயணமூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரீசெண்ட் டைமில் நான் மீட் பண்ணேன். பொதுவாக வந்து என்னுடைய மீட்டிங் இப்போ பொருளாதாரம் சார்ந்து இல்லை வந்து நம்ம பண்ணுற ஒர்க் சார்ந்து இல்லை வந்து நம்முடைய கருத்தியல் அடிப்படையில் நிறைய பேர் நம்ம வந்து மீட் பண்ணுவோம். ஸோ நான் பண்ணுற ஒர்க்கை வேல்யூ பண்ணி இது ரொம்ப முக்கியமான ஒர்க் அப்படின்னு நினச்சி ஒரு பெரிய ஒரு நிறுவனத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்து என்னை மீட் பண்ணி அண்ட் நம்மளோட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு ஒரு திறந்த மனதோடு, குறிப்பாக மார்கழி மக்கள் இசையிலையும் அவங்க நம்ம கூட சப்போர்ட் பண்ணாங்க. அண்டு இப்போது குகை ஃபெஸ்டிவல் அண்ட் ஃபோட்டோகிராஃபி எக்ஸிபிஷனுக்கு வந்து ஒரு பெரிய அளவு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இதோட மட்டும் இல்லாமல் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கிறோன்னா, கூகை திரைப்பட இயக்கத்தின் மூலமாக வருஷத்துக்கு ஒரு 4 படம் வந்து எடுக்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்கோம். ஒரு சீரியஸ் ஃபிலிமாக, அதே நேரத்தில் மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணுற படமாக அது இருக்கணும் அப்படின்றது எங்களுடைய 2 பேரோட விருப்பம். அண்ட் ஆல்சோ டாக்குமெண்ட்ரிஸ் அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இதுவுமே நாங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். அண்ட் டாக்குமெண்ட்ரிஸ் யாராவது எடுக்கணும்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக எங்களை வந்து அணுகலாம். அண்ட் ஃப்யூச்சர் ஃபிலிம்ஸ் பார்த்த திட்டங்கள் இருக்குது. அதுக்கு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி பிளான் பண்ணுறோம். அந்த ஒர்க் ஷாப்பில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் அது மாதிரி வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட ஸ்கிரிப்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அதை வச்சு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு பெட்டர் ஃபிலிம்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம். ஸோ அது உடனடியாக வந்து நடக்க போகுது. கம்மிங் வீக்ஸில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு அப்போ வருஷத்துக்கு ஒரு 4 டைரக்டர் கூகையிலேருந்து வரலாம். இல்லை கூகையோட இப்போ இவர் அருண் கார்த்திக் சொன்ன மாதிரி மற்ற மூமெண்ட்டு கூட அங்கே இருக்கிற தோழர்கள் கூட வந்து இது இன்வைட் பண்ணலாம். இதில் யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்லாம் இல்லை. வெறும் கூகையில் மட்டும் இல்லை, மற்ற இன்றைக்கி இருக்கிற சீரியஸ் ஃபிலிம் மூமெண்ட் இருக்குல்ல, இயக்கங்கள் அங்கேருந்தும் கூட நமக்கு வந்து அவங்க வரலாம், நம்மளோட பங்கு பெறலாம். அண்ட் அல்டிமேட் கோலே வந்து இந்த சொசைட்டியில் இருக்கிற இந்த இன்இக்வாலிட்டியை, இந்த டிஸ்கிரிமினேஷனை குறைந்தபட்சம் நம்முடைய சினிமா என்கிற ஒரு கலையை கொண்டு அதை ஒரு கொஸ்டின் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு இடத்த நோக்கி தான் நம்ம டோட்டலாக நகர்றோம். ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒரு 4 படம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். அண்டு அதனால் நீங்கள் நிச்சயமாக பயன்பெறுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ நாராயண். அண்ட் ஆல்சோ டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் அண்டு இதுவுமே ஷார்ட் ஃபிலிம்ஸும் நம்ம வந்து வரவேற்கிறோம். நீங்கள் அதுக்குமே இன்வைட் பண்ணலாம், நீங்கள் வந்து அணுகலாம். அண்ட் இதோட ஃபோட்டோகிராஃபி சம்மந்தமாகவும் சில பிளான்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம அங்கே ஃபோட்டோகிராஃபி எக்ஸிபிஷனில் இப்போ வந்து அங்கே போய்ட்டு நாங்கள் வந்து அங்கே சொல்லலான்னு இருக்கிறோம். அண்ட் இதுதான் எங்களோட பிளான். அண்ட் இந்த ஃபிகே ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்றதோடைய சக்ஸஸ் வந்து இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு இந்த மாதிரியான கருத்தாழமுள்ள இப்படி ஒரு சமூக மாற்றத்தை நோக்கி நகருகிற தோழர்களோடு சேர்ந்து இந்த ஃபிகே ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து பெரிய அளவில் மக்கள்கிட்ட போகணும், ரீச் ஆகணும். இன்னும் பலதரப்பட்ட மக்கள் உணர்வாளர்கள் உள்ளே வரணும், நம்மளோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்றது தான் எங்களோட விருப்பம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட, இந்த நிகழ்வுக்கு பங்கேற்ற, இந்த நிகழ்வுக்கு உழைத்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை, என்னோட மகிழ்ச்சியை நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஜெய் பீம்.